உங்கள் ருத்ர தாண்டவத்தின் கோர விளைவை பார்த்தீர்களா? அந்த கர்ப்பவதி பெண்ணும் உயிரை இழந்து விட்டாளே. கைபிடித்த கணவனுக்கு நல்வழி காட்டுபவளே இல்லாள், மாறாக தன் கணவனுக்கு துர்போதனை செய்தாள். அப்படிப்பட்ட இல்லாள் இல்லாமலே போய்விட்டாள். அவள் வயிற்றில் இருக்கும் சிசுவும் அவளோடு போய்விட்டதே. ஒன்றுமறியாத அந்த குழந்தைக்கு ஏன் இந்த தண்டனை? அது என்ன பாவம் செய்தது? பர்வதகுமாரி, பாவம் செய்யாமல் இருந்ததால் தான் அந்த சிசு இந்த குடும்பத்தில் பிறக்காமல் போய்விட்டது. பிறந்த உடனேயே தாய் இழக்கும் துர்பாகியம் அதற்கு கிட்டாமல் போயிற்று. எஞ்சி இருக்கும் மூவருக்கும் கூட இதே முடிவுதானா? உமையவளே கேள். எஞ்சி இருக்கும் அந்த மூவரில் யாராவது ஒருவன் இந்த புதையல் வந்ததால் தானே இவ்வளவு கேடுகள் விளைந்தன போதும். இந்த புதையல் எனக்கு வேண்டாம், நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எஞ்சிய மூவரில் யாராவது ஒருவன் கூறட்டும். அந்த செல்வம் அவனையே அடையுமாறு நாம் வழி செய்வோம். மகேஸ்வரா, ஒருவேளை அந்த மூவருமே எனக்கு புதையல் வேண்டாம் என்று கூறிவிட்டார்? பூவுலகத்தில் தான் தங்கத்தின் மதிப்பு உயர்ந்து கொண்டே போகிறது. அவர்கள் மூவருமே வேண்டாம் என்று கூறிவிட்டால் தங்கத்தின் விலை மேலும் மும்மடங்காக உயர்ந்து அந்த குடத்தில் இருக்கும் சொர்ண கட்டிகள் 30 லட்சம் மதிப்பு பெறும். அப்போது எஞ்சிய மூவருக்குமே தலைக்கு 10 லட்சம் கிடைக்குமாறு செய்கிறேன். ஹிமவான் மகளே, திருப்திதானே? நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். மூவருமே தங்களுக்கு வேண்டாம் என்றுதான் கூறப்போகிறார்கள். உன் விருப்பம் நிறைவேறினால் உன்னை விட எனக்குத்தான் மகிழ்ச்சி உமையவளே. இந்த புதையல் வந்தாலும் வந்தது, இப்படி 3 பேர் ஒருத்தர் பின்னால ஒருத்தர் போயிட்டாங்களே. இந்த புதையல் வர வரைக்கும் எல்லாரும் நல்லாதான் இருந்தாங்க. புதையல்னாலே காவு ஆகும்னு சொல்லுவாங்க. இப்படி ஆயிப்போச்சு. இப்ப நம்ம 3 பேர்ல யாராவது போனாலும் போயிடுவோமோ? அப்படி போனா யார் போவாங்க? என்னடா இது, 2 பேரும் என்னையே பாக்குறீங்க? அப்படி எல்லாம் பார்க்காதீங்கடா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? பேசாம நாம 3 பேரும் நமக்குள்ள சமாதானமா போயிடலாமே. அதுக்கு ஏதாவது நல்ல வழி கிடைச்சா சமாதானமாவே போயிடலாம். நியாயமான வழியா இருக்கணும். சீட்டு குலுக்கி போட்டு யாருக்கு தவளை சேரணும்னு பாத்துடலாமா? நல்ல ஐடியா. சீட்டை யார் எழுதுறது? நான் எழுதுறேன் எல்லாரும் பேரையும். ஏன் எல்லா சீட்லயும் உங்க பேரே எழுதிக்கலாம்னா? நான் எழுதுறேன். ஏன் நானே எழுதுறேன்? இருங்க, அவங்க பேரை எழுதி 3 சீட்டையும் சேர்த்து போட்டு குலுக்கி போட்டு பாத்துருவோம். நான் எதுக்கு இருக்கட்டும்னு சீட்டெல்லாம் தயாரா வச்சிருக்கேன். ஒரே சைஸ்ல அளந்து கட் பண்ணி தான். சரி, ஒரு வழியா அந்த விஷயத்துக்கு முடிவு கட்டுறதா நல்லது. இந்த புதையல் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல ஏதாவது பலி வாங்கிட்டே இருக்கும் போல் இருக்கு. சரியான அபசகுனம் பிடிச்சதா, யாரையாவது சாகடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமாமா, சனியம் பிடிச்ச தவளை தரித்திரம். இது வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஏதான ஒரு உயிர் போய்கிட்டே தான் இருக்கும் போல இருக்கு. பேசாம அந்த தவளையை தூக்கி வெளியில போட்டுறது தான் நல்லது. ஏண்டா, நான் வேணும்னா அந்த தவளையை எடுத்துக்கிட்டு அப்படி காசி ராமேஸ்வரம் போய் தொலைச்சுருட்டுமா? தவளை மேல கைய வச்சிங்க, மரியாதை போடும் ஜாக்கிரதை. கைய ஒடிச்சு விடுவேன் ஜாக்கிரதை. அது இல்ல, இங்க நீங்க 2 பேரும் சௌக்கியமா நிம்மதியா இருக்கலாமேன்றதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். சீட்டை கொடுங்க. பண்ணாங்க. இருங்க, எல்லா சீட்டும் ஒரே சைஸ் இருக்குதான்னு பார்க்கணும். பண்ணாங்க. சரியாதான் இருக்கு. பின்னால ஒண்ணு மார்க் பண்ணி வைக்கலையே. எழுதுவோமா? ஏன் உங்ககிட்ட இல்ல? பேரா கொடுக்குறீங்களா? ஓசியிலேயே காலம் தள்ளு. இதே தொழில். நீங்க எழுதலையா? நான் கடைசியா எல்லாரும் எழுதியாச்சா? அதான் எழுதிட்டமே, அப்புறம் என்ன கேள்வி? எனக்கு எழுத்து சரியா வரல. என் சீட்டு வந்தா என்னது இல்லைன்னு சொல்லிடாதீங்கடா. சரி சரி, சீட்டை படிங்க. எல்லாரும் சீட்டை கரெக்டா 4ஆ படிக்கணும்.
மடிச்சாச்சு. சீட்டை குலுக்கலாமா? சீட்டை யார் குலுக்கி போடுறது? அவங்க சீட்டை அவங்களே சாமி கிட்ட போட்டுடும். அதான் சரி. அப்படி சீட்டை போட்டுவிட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுருவோம். அப்புறம் சீட்டை எடுக்கிறப்போ யார் பேர் வருதோ அவங்க தவளையை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். மத்தவங்க 2 பேரும் எங்களுக்கு வாழான்னு ஒதுங்கிட்டோம். சரி, அப்போ இந்த நாற்காலிய அந்த தவளைக்கு நேரம் கீழே போட்டு வச்சுட்டா யார் பேருக்கு சீட்டு வருதோ அவங்க தவளையை எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடலாம். சரி சரி, அப்படியே செய்வோம். சீட்டை போடலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. போன வேண்டிட்டு எழுந்துறீங்க. சீட்டை போடலாமா? சீட்டை யாராவது எடுக்க வரவா? ஏன் நான் தான் எடுக்கிறேன். சீட்டு யார் எடுக்கிறதுன்னு முதல்லயே பேசிக்காம போயிட்டேன். சரி, நமக்குள்ள என்ன சமாதானமாவே போயிடுவோம். நானே எடுத்துடுறேன். நான் தானே இருக்கிறதுலயே சின்னவன், நான் எடுக்கிறேன். நான் தானே பெரியவன், நானே எடுக்கிறேன். அண்ணா கட்சி எல்லாரோட பெரியவன் நான் தானே, நான் தான் எடுப்பேன். சீட்டு வெளியில என்னதோ அடையாளம் இருக்குது. பூ, புண்ணியகோட்டி. அப்பா, தாத்தாவை பாத்தீங்களா? தன் சீட்டு வெளியில பூன்னு அடையாளத்துக்காக எழுதி வச்சிருக்கிறார். அதனால தான் தானே எடுக்கணும் துடிச்சாரு. தூ துரசாமி, ஏண்டா இப்படி அடையாளம் பண்ணி வச்சுட்டு தான் எடுக்கிறேன்னு சொல்லி துடிச்சியா? தூ என்னடா தூ, துப்பு கட்டலமே. இதுல ஜா ஜனார்த்தனன்றதுக்கு ஜா அடையாளம் எழுதுறியா நீ? ஜா ஜடத்துக்கு எழுதுறா. ஜா ஜா. அப்பனும் பிள்ளையும் நல்லா வந்திருக்கீங்க. உங்க ரத்தத்திலேயே திருட்டுத்தனம் ஓடுதுரா. 3 பேரும் ஒரே லட்சணம், இதுல பேச்சுல தலை இதுதான். உங்க பெண்ணு முன்னாடி எடுத்துட்டு போறேன். என்ன செஞ்சிருக்கீங்க பாத்துறேன்டா, என்ன செஞ்சிருக்கீங்க பாத்துறேன். போடா அப்பா, போடா. பிரபு, தங்கள் திருவிளையாடல் என்னையே திகைக்க வைக்கிறது. இப்போது இக்குடும்பத்தில் எஞ்சி இருப்பவர் 2 மட்டும்தான். இவர்களுக்கும் பார்வதி, இருக்கும் செல்வத்தை இருவருமே சமமாக பங்கிட்டுக் கொள்வதாக முடிவு செய்தால் அவர்களுக்கு மங்களம் உண்டாகும். அடுத்து நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சாக போறோம். உனக்கு தான் பிளட் பிரஷர், என்ன ஆகுமோ? ஏன் உங்களுக்கு என்ன சாவே வராதா? வயசாகுது. நம்ம 2 பேரும் சமாதானமா போயிடுறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலான்றியா? பாதி பாதியா? 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு எதுக்கு தாத்தா? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அதான் நானும் யோசிக்கிறேன். 5 லட்சத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? எவ்வளவோ வேண்டுதெல்லாம் இருக்கு. ஒரு 10 லட்சம் கூட இல்லைன்னா முடியுமா? தாத்தா, நீங்க விட்டு கொடுங்க. உங்க வேண்டுதெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உனக்கு ஏண்டா அந்த கஷ்டம்? நானே நிறைவேற்றிக்கிறேன். தாத்தா, என் சின்ன வயசுல நீங்க தான் என்ன உங்க தோள் மேல போட்டு வளர்த்தீங்களா? அப்பா அடிக்கடி சொல்லுவார், உங்க தோள் மேல போட்டு வளர்த்த பேரனுக்காக நீங்க விட்டு கொடுக்க கூடாதா? உன்னை தூக்கி வச்ச அந்த தோல் மேலேயே
இப்ப நினைவா அந்த தவளையை தூக்கி வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே போயிடுறேன். உன் தாத்தாவுக்காக நீ விட்டு கொடுக்க கூடாதா? கழுத்தை நெரிச்சா நீங்க என்ன செய்வீங்க? அது மாதிரிலாம் பேசாதடா. நான் இப்போ உங்களை கொலை செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? செத்து போயிடுவேன். அப்படி எல்லாம் சொல்லாதடா. நான் இப்ப நேர தவளை எடுத்துட்டு போறேன். எடுக்க பாத்தீங்க கொலை வரும். அப்பா தடுக்காதீங்க. வெட்டி போடு. தங்கம் 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 அத்தனை தங்கம் எனக்குதான். எல்லாரும் போயாச்சு. எல்லாரும் பங்கு எனக்குதான். உனக்கு கிடையாது. எல்லாரும் போயாச்சு. பிள்ளை மருமக பேர பேத்தி பேர பிள்ளை எல்லாரும் போயாச்சு. எல்லா தங்கமும் எனக்குதான். பரமேஸ்வரா, நான் தோற்றுவிட்டேன். தோற்றது நீ அல்ல பார்வதி, அந்த குடும்பத்தினர். அந்த கிழவர் மட்டும் ஏன் சாகாமல் உயிர் தப்பினார்? இந்த வயதில் இவ்வளவு ஆசைப்பட்ட அவர்தான் மற்றவர்களை விட தண்டனைக்குரியவர். அதனால்தான் அவருக்கு விடுதலை அளிக்காமல் பைத்தியமாக அலைய வைத்திருக்கிறேன். எல்லோருக்கும் வழிகாட்டியா இருக்க வேண்டிய அந்த வயதானவரே வழிதவறி நடந்ததால் ஊரெங்கும் பைத்தியமாக அலைந்து அவர் வேண்டிக் கொண்டபடி பல்லாண்டுகள் வாழ்ந்து சித்திரவதை அனுபவிப்பார். ஈஸ்வரா, இப்போது அந்த புதையல் என்ன ஆகும்? யாருக்கும் பயனின்றி இப்படி வீணாக போய்விட்டதே. ஹிமவான் மகளே, இக்கேள்விதான் இப்பொழுது உன் மனதில் முதன்மையாக நிற்கிறது இல்லையா? ஆம் பிரபு. உன் மனதில் மட்டுமல்ல, இந்த குடும்பத்தின் கதையை யாராவது இப்போது கேட்டால் அவர்கள் மனதிலும் இக்கேள்விதான் முதன்மையாக தோன்றும். அந்த 2 குழந்தைகளின் கதி என்ன என்ற கேள்வி யார் மனதிலும் தோன்றாது. லோகமாதாவாகிய நீயே அக்குழந்தைகளை பற்றி கவலையே இல்லாமல் புதையலை பற்றி பேசுகிறார். உறவுக்கெல்லாம் ஈடு ஒரு குடம் தங்க கட்டிகளா? தாய் தந்தையருக்கு ஈடு 10 லட்சமா? நீயே இப்படி நினைக்கும் போது சாதாரண மானிடர்களின் கதி என்ன? மன்னிக்க வேண்டுகிறேன் மகேஸ்வரா. செல்வத்திற்கு உறவுகள் இல்லை என்பதை உணர்ந்தேன். இந்த நிலைக்கு பூவுலகில் மாற்றமே ஏற்படாதா? ஏற்படும், மாற்றம் ஏற்படும். செல்வம் மதிப்பற்று கேட்பாரற்று போகும் நாள் வரத்தான் போகிறது. அந்த நிலை எப்போது வரும்? இக்குடும்பத்தில் செல்வம் மதிப்பற்று போகும் நிலை ஏற்பட இக்குடும்பமே அழிய வேண்டியிருந்தது. உலகத்தில் செல்வம் மதிப்பற்று போகும் நாள் பிரளயத்தால் உலகமே அழியும் நாளாகத்தான் இருக்கும். பிறகு பிரம்மன் தனது படைப்புகளில் இதுவரை செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு இனி மனித உள்ளம் படைத்த மனிதர்களையே படைப்பான்.